இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? -4 2/3 + 7 5/12 ரெண்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்து நம்மளை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை முதல்ல நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 4 × 3 12 12 + 2 14 -14 / 3 + 7 12s are 84 84 + 5 89 89 / 12. இப்போ வந்து இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு செக் பண்ணோம். இதில் டினாமினேட்டர் சேமாக இல்லை. அப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் சேமாக ஆக்கிறதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். 12க்கும் 3க்கும் 3 4 4 1 3 × 4 = 12. இப்போ எல்சிஎம் நமக்கு 12 கிடச்சிடுச்சா? இப்போது இந்த 3யோட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 வரும்? 4 மல்டிப்ளை பண்ணால் 12 வருதா? அப்போ இந்த 4 மேலே கொண்டு போய் இந்த 14ஓட மல்டிப்ளை பண்ணிடணும். -14 × 4 ப்ளஸ் இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கா, அதனால் மேலே உள்ள 89 டைரெக்டாக எழுதிடலாம். 89. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா 4 4s are 14 × 4 4 4s are 16 balance 1 1 4s are 4 plus 1 56. அப்போ -56 + 89 / 12. இப்போ -56 + 89. இப்போ இதில் 89 வந்து பெரிய நம்பராக இருக்குது, 56 சின்ன நம்பராக இருக்குது. அப்போ வந்து நம்ம 89லேருந்து 56 மைனஸ் பண்ணிடலாம். 9 - 6 3 8 - 5 3. ஆன்சர் வந்து 33 வருது. பெரிய நம்பருக்குள்ள சைனு ப்ளஸ்ஸு, அதனால் +33 / 12. இப்போ இது ரெண்டுமே 3 டேபிளில் வருமா? 11 3s are 33 4 3s are 12 = 11/4. இப்போ இந்த 11/4 நம்ம வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிடலாமா? 11 / 4 2 4s are 8 பேலன்ஸு 3. மேலே கோஷியண்ட்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதணும். அப்புறம் வந்து பேலன்ஸ் இருக்கிறத எழுதிட்டு டிவிசர் வந்து டினாமினேட்டரில் வரும். மிக்சட் ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதுறேன்னு நல்லா புரிஞ்சுதா? முதல்ல கோஷியண்ட்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிட்டு ரிமைண்டராக இருக்கிறத மேலே எழுதி டிவிசராக இருக்கிறத டிவைடில் எழுதணும்.